ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் சூப்பர் டேஸ்டான மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் இப்போ நான் சேர்க்குறேன். இந்த குழம்பு வந்து நிறைய பேர் நம்ம வீட்டில் கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னா இது செய்யலாம். நிறைய குழம்பு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து கழுவுன மட்டனை குக்கரில் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளியில் ஒரு சின்ன தக்காளி, ஒரு கைப்பிடி நிறச்சி வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து நான் 2 விசில் எடுக்கிறேன். நீங்கள் வைக்கிற மட்டன் வந்து ஜாஸ்தி விசில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரு உருளைக்கிழங்கு, நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னா இது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து பெரிய 2 கட் பண்ணியிருக்கேன். சும்மா அப்படி மேலே வச்சா போதும், நமக்கு வெந்துடும். பொடி பொடியாக கட் பண்ணால் குழஞ்சி போயிடும். அதனால் நான் வந்து மேலே வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் எதுவும் போடலை. வீட்டில் இருக்கிற மசாலா பொடியை தான், மசாலாவை தான் நான் பொடியாக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கரிஞ்சிராமல் நமக்கு வந்து வாசனை வர்ற வரைக்கும், அதே மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கடைசியில் வந்து இறக்கிறதுக்கு, வறுத்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நிறச்சி கசகசா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடி. நல்ல வாசமாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் வந்து நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கசகசா சேர்த்துட்டு சும்மா 2 வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி வந்து இது ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். இது கூட தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பத்து கூடையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை கூடையும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தக்காளி ரொம்ப கரையிற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு தக்காளி வதங்கலாம். இந்த மாதிரி இருந்தாவே நமக்கு போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நமக்கு குக்கரில் 2 விசில் விட்டு மட்டன் ரெடியாக இருக்குது. இப்போ திரும்ப ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும், பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு, நம்ம பவுட்ரு அரைச்சதுக்கு வந்து மசாலா காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை. நம்ம வந்து இனிமேல் தான் மிளகாத்தூளாக சேர்த்துக்க போகிறோம். அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட வந்து மிளகாத்தூள் சேர்க்கறதுனால குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வெங்காயம் சேர்த்துட்டு நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி இது கூட ஊற்றி கொஞ்சம் நம்ம வந்து வேக விடலாம். அது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம வெங்காயம், தக்காளி அரைச்சிட்டு வந்து அதையும் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இது கொதிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டு
இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி, பூண்டு, இஞ்சி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் தேவையில்லை அப்படின்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா தேங்காய் ஊற்றாமல் விட்டுலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதான். நமக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி போட்ட மசாலா பொடியோட பச்சை வாசம் போய் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் கொண்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் ஒரு 10 முந்திரி பருப்பும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்க்குறக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. கிழங்கு வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன். தேவையான அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து குழம்பு கொதிக்கட்டும். ஏன்னா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்தி கொதிக்க விட வேண்டாம். டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போய் குழம்பு கொதிச்சிருச்சு. இனி வந்து நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க வேண்டியது தான். அவ்வளோதான். தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வேகிற டைமில் மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோ தேங்காய் நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மல்லி இலையை தூவியாச்சு. இனி வந்து அந்த தேங்காய் அலசின தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டு ஒரு லேசாக 2 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு.